தகப்பனே, எங்களுடைய இருதயமானது நல் நிலமாய் மாறட்டும். நாங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் போகணும்ப்பா. நல்ல நிலத்துல விழுற விதை தான் 1, 30, 60, 100 பலன் கொடுக்கும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவை கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்த போதிலும் இந்த பெண்கள் கூடுகைக்கு, இந்த சிறப்பு பெண்கள் கூடுகைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பின் ராஜாவே, இன்று நீங்க எங்களோடு பேசுங்க. யாரும் வந்த பிரகாரம் போயிடக்கூடாது. நிறைய பேர் இதுல துக்க முகத்தோடு இருக்கிறாங்க. என் ஆண்டவர் அனுப்பும் போது உங்க பிள்ளைகளை மனம் மகிழ செய்யுங்க. துக்கங்கள், சஞ்சலங்கள், தவிப்பு எல்லாம் நீங்கி போக நான் செபிக்கிறேன். உங்க வார்த்தை அனுப்பி உங்க பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்துங்க. உங்க வார்த்தை தான் மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சொல்லும் போது 1000 வெள்ளி பொன்னை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் நலம். ஆமென். உங்க வார்த்தை எங்களை தேற்றாவிட்டால் நாங்கள் துக்கத்தில் மடிந்து போயிருப்போம் ஐயா. இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படி இல்லை, இன்றைக்கு வந்தது நல்லது என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்துமாவும் காணத்தக்கதாக என் தேவன் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக. என் தேவன் இன்று ஒரு அற்புதத்தை செய்வீராக. உங்க உன்னத நாமம் மகிமைப்பட தாழ்த்துகிறோம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போமா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஒருவேளை யாராவது பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒரு தட்டு போடுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அக்கா முடிச்சிருவாங்களான்னு சொல்லுங்க. எப்படி கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்களாம் பாஸ்டர்மா இப்பதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷப்படுவாங்க. நான் கண்டிப்பா முடிக்க மாட்டேன். ஏன் டைமை நீங்க அவ்வளோ என்ன பண்ணிட்டீங்க, வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 10 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய காரியத்தை அரை மணி நேரம் போட்டு இழுத்து என் வேலை என்ன பண்ணியாச்சு. பாருங்க, 1 மாசமா இதுக்குன்னு நாங்க காத்திருந்து விழித்திருந்து ஜெபித்த நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணிட்டோம். சரி, இன்றைக்கு வேதத்துல எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் பேச சொன்னது ஒரு நபரை குறித்து. திரும்ப திரும்ப அதேதான் என் உள்ளத்துல தேவன் தந்து கொண்டே இருந்தார். அப்போ கட்டாயம் அந்த காரியத்தை தான் தியானிக்கணும் அப்படிங்கிறது போல நான் அந்த காரியங்களை இந்த காலையில வேளையில அன்றைய கூட 2 நாளைக்கு அதை தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அதை இன்றைக்கு நம்ம எல்லாரும் அதை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெலினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். நம்ம இதுல இருந்து தியானிக்க போறோம். வருஷந்தோறும் எல்கானாவை குறித்து மேல சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு 2 மனைவி. அன்னாள் என்கிற பெண்ணுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனா அடுத்த மனைவிக்கு என்ன இருக்கு, ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருக்கு. அப்படித்தானே? அப்போ வருஷந்தோறும் இவங்க போகும்போது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மனவடி வாக்குவாங்களாம், வேற என்ன பண்ணுவாங்களாம், மிகவும் ஆமா அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அண்ணாள் அழுது கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கு. இந்த அண்ணாள் இடத்துல நான் வரும்போதுதான் காரில் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன். அந்த வசனத்தை தியானிச்சுட்டே வரும்போது என்னடா அது வித்தியாசமா இருக்கு. எப்பவுமே மாமியார் தானே கொடுமை பண்ணுவாங்க. பிள்ளை இல்லை, 2 வருஷம் ஆயிட்டு, கொடுமை பண்ண மாட்டாங்க, அக்கறை. ஏமா 2 வருஷம் ஆயிட்டு, 3 வருஷம் ஆயிட்டு,
ஏதாவது ஆஸ்பத்திரியில பார்க்க கூடாதா? வழக்கமா இது மாமியார் இல்லைன்னா அம்மா சைடுல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆனா இங்க அண்ணாளுக்கு ஒரு வித்தியாசமா அமையுது. எப்படி? தன்னுடைய கணவருடைய இன்னொரு மனைவி என்ன பண்றாங்க, உனக்கு குழந்தை இல்லை, ஏன் அவங்களுக்கு இருக்கிறதுனால உனக்கு இல்லை இல்லைன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம்? நம்ம ஒரு பாசல உன் புத்திக்கு தானே ஏசப்பட்டாருல்ல அப்படின்னு இருப்பாங்க. அடுத்தானே இன்னும் கொஞ்சம் வேற எங்கேயாவது போனால் வேற மாதிரி நம்ம ஒரு பாசையில இப்படி பேசியிருக்கலாம். அப்போ இது ஒரு நாள் இல்லை, அனுதினமும் அவங்க வீட்டுக்குள்ள நடந்திருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள அண்ணாளுக்கு துன்பமான காரியமும் நடக்கு. அதே நேரம் கணவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் தியானிக்கும் போது எனக்கு ஏசப்பட்டு சொல்லி கொடுத்தாரு, உனக்கு எதுக்கு அண்ணாள் பிள்ளை, 10 பிள்ளைக்கு சமம், நான் என்ன வச்சுக்கோ அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். நான் உனக்கு 10 பிள்ளைக்கு சமம். ஆனா அண்ணாள் அதை கேட்டு திருப்தி ஆகல. இன்னைக்கு நம்ம சில விஷயத்துல திருப்தியாகி என்ன பண்ணிடுவோம், அங்கேயே நின்றுவோம். அண்ணால ஆலயத்திற்கு கொண்டு போய் ஆசீர்வதிப்பது தெய்வ திட்டமும் சித்தமும். அண்ணாள் இங்க அவருடைய கணவர் 2 பங்கு கொடுத்தாரு இல்லையா? நம்மளுக்குலாம் 1 பங்கு தந்தாலும் வீட்டுல இருப்போம், ஆலயத்துக்கு வர மாட்டோம். ஆனா 2 பங்கு அங்க அண்ணாளுக்கு கொடுத்திருக்கு. அவங்க அதுல திருப்தி ஆகல. வேதம் சொல்லுது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பானா. இன்னைக்கு நம்மள நிறைய நேரங்கள் ஆண்டவர் பூரணப்படுத்தாம ஏதோ ஒரு எல்லையில குறைய வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? அவரை தான் முதல்ல மிதிப்போம். நம்ம ஒரு கல்யாணம் வரட்டுமே, ஒரு துக்கம் வரட்டுமே, பேக்ல போறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆலயமும் அவரும் தான் பின்னால. வேதம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்னால வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அண்ணார் அன்பையும் ஏற்றுக்கிடல. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கணவருடைய அன்பை ஏற்றுக்கிடல, 2 பங்கையும் ஏற்றுக்கிடல. நான் உனக்கு 10 குமாரரை காற்றிலும் அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் அதையும் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நம்ம அண்ணால மாதிரி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெண்கள் இன்றைக்கு நம்ம அண்ணால மாதிரி இருக்கணும். சில காரியத்துல திருப்தியாகி அங்கேயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவ எதுலையுமே திருப்தி ஆகல. அவங்க போன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆலயத்துக்கு போனாங்க. 10 வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எங்க போய் அழுதாள்? ஆலயத்துல போய். எப்படி அழுதாங்களாம்? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்துல போய் அழுறா. இன்னைக்கு நம்ம கண்ட இடங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கிறோம். நேரா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு போனை போட்டு போன்ல அழுவோம், அப்படித்தானே? ஐயோ கேட்டியா இப்படி. ஆனா அவங்க அழுறதுக்கு தெரிந்து கொண்ட இடம் எது தெரியுமா? தேவனுடைய ஆலயம். அழகாய் தெரிந்து கொண்டாங்க. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, என் ஜெப வீட்டில் உங்களை மகிழ பண்ணுவேன். இவருடைய துக்கம் அங்கதான் சந்தோஷமாய் மாறும். அப்ப எங்க போய் அவங்க அழுதாங்க? நேர்த்தியான ஒரு இடத்துல போய் அழுதாங்க, அழ வேண்டிய இடத்துல அழுதாங்க. சங்கீதம் 56 நினைக்கிறேன், அதுல சொல்லுது, நம்ம கண்ணீர்லாம் எங்க வச்சிருக்கிறதா? தேவனுடைய துருத்தில கணக்குல இருக்குதான். பாத்ரூம்ல அழுதீங்கன்னா குடிக்கிற தண்ணியோட அங்கேயே போயிடும். சமையல் ரூம்ல அழுதீங்கன்னா வேர்வையோட அங்க போயிடும். அழுறதுக்கு ஒரு இடம் வேணும். தேவனுடைய பாதப்படியில அழணும், அங்கதான் கணக்குல வரும். சரியா? அப்ப இங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கணவருடைய அந்த அன்புக்கு அவங்க கட்டளைப்படல. இன்னைக்கு நிறைய பேர் திருப்தி ஆயிடுறோம். ஒரு சின்ன அன்பான வார்த்தையை பேசினாலே அப்படியேங்க சரிங்க அப்ப நாளைக்கு போலாங்க ஆலயத்துக்கு. நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடும் போது, ஏன் அடுத்த வாரம் போலாமே அப்படிங்கும் போது இந்த அன்புல என்ன பண்ணிடுவீங்க, ஆமா ஆத்துக்கார் ஒரு நாள் இப்படி ஒரு நாள் பேசுறது இல்லையே, இன்னைக்கு அழகா சொல்றாரு, சரி அன்னைக்கு எங்க டாட்டா ஆலயத்துக்கு. ஆனா இந்த அண்ணால் அப்படி இல்லை. 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் இல்லவா. காதுல வாங்கல. அவங்க 2 பங்கு அவங்க பெருசா பார்க்கல. எங்க போயிட்டாங்க? ஆலயத்துக்கு போயிட்டாங்க.
நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க 11ல. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அண்ணாளுடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அழகா முதல்ல தேவனை துதிக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்றாங்க. உம்முடைய அடியாளின் சிறுமையை அப்படின்னு சொல்றாங்க. சிறுமை. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண நமக்கு தெரியவே மாட்டேங்குது, தெரியுமா? ஜெபம் பண்ண எத்தனை பேருக்கு தெரியுதா? நம்மளுக்கு இன்னைக்கு வர ஜெபம் பண்ண தெரியல. சீசர்கள் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இன்னைக்கும் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்றதை பார்த்துட்டு அப்படிதான் பண்ணணும், அந்த ஜெபம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம இன்னும் நல்லா ஜெபிக்க பழகலைன்னு தான் அர்த்தம். ஆனா இந்த அண்ணாள் அழகா ஜெபித்தாங்க பாருங்க. இந்த பெனிநாள் இல்லைன்னா அந்த ஜெபமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த பெனிநாள் இருக்காங்கல்ல, அப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆதரவான கணவர் இருக்காரு. அதே வீட்டுக்குள்ள அண்ணாளை மிகவும் துக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை நிறைந்த ஒரு பெண்ணும் இருக்காங்க. அப்படித்தானே? இப்போ அண்ணாள் உருவாக்கப்படணும்னா ஒரு பெனிநாள் வேணும். அப்போ அண்ணாள் உருவாக்கப்படணும்னா அந்த 2 பங்கையும் நான் 10 குமாரரை காட்டிலும் அதிகம் அல்லவான்னு சொன்ன அந்த காரியத்தை விளக்கணும். விளக்கிட்டு எங்க வரணும்? அழகா சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரு. இந்த உலகத்துல நம்மளை யாரு கண்ணோக்கி பார்த்தாலும் நம்மளுடைய குறைகள் மாற போறது கிடையாது, நம்மளுடைய கண்ணீர்கள் மாற போறதும் கிடையாது. அழகா ஜெபம் பண்றாங்க, கருத்தா ஜெபம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? அழுது மன கசந்தா அழுது என்ன பண்றாங்க? அதுக்கு பிறகுதான் விண்ணப்பம் பண்றாங்க. கண்ணீரை வெளியே ஊற்றி விட்டுட்டு என்ன பண்றாங்க? அழகா சொல்றாங்க, உங்க அடிமையை என்ன பண்ணுங்க? கண்ணோக்கி பாருங்க. இந்த பெண்கள் கூடுகையில இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் போது இதை உங்க ஜெப வேலையில இதை பயன்படுத்துங்க. இந்த வேதம் முழுவதும் நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு. ரோமர் 8:26 சொல்லுது, நமக்கு ஏற்றபடி என்ன பண்ண தெரியலையா? இன்னைக்கு வர ஜெபிக்க தெரியல. ஏதாவது சந்தோஷம்னாலும் ஜெபிக்க மாட்டோம். அதே நேரம் ஏதாவது துக்கம்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என் உயிர் எடுத்துருங்க. அப்படி உயிர் எடுத்துட்டா எப்படி இருக்கும்? நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த ஜெபம் யாருக்கு அந்த ஜெபம் கேட்கப்படாது. கேட்கப்படாதனாலதான் அங்க உட்கார்ந்துருக்கோம். கேட்கப்படாத ஜெபம். சங்கீதம் 65:2 சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரா. எப்படியா? அவர் ஜெபத்தை கேட்கிறவரா. ஆனா அந்த ஜெபத்தை கேட்கல. எந்த ஜெபத்தை? நம்முடைய நெருக்கத்தின் நாட்கள்ல நம்ம பண்றோம் இல்லையா ஜெபம், நம்ம அவமானப்படக்கூடிய காலங்கள்ல நம்ம பண்ற ஜெபத்தை அவர் என்ன பண்ணல? கேட்கல. அதுல அழகா சொல்லுது, இந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8:26. அந்தபடியும் நமக்காக அவர் இன்னைக்கு வேண்டுதல் செய்யறார். சில நேரங்கள்ல நமக்கு ஜெபமே வராது, கண்ணீர் தான் வரும். சில நேரங்கள்ல ஜெபமே வராது, புலம்பல் வரும். சில நேரம் ஜெபம் வராது, முறுமுறுப்பு வரும். கண்ணீரே அங்கீகரிப்பாரு, புலம்பலே அங்கீகரிப்பாரு, முறுமுறுத்தா ஆமா 3 வரும். அப்ப புலம்பலை கேட்டுக்கொள்வார். புலம்பலே ஒரு அதிகாரம் இருக்கு. புலம்பல் ஒரு அதிகாரம் இருக்கு. கண்ணீர் ஜெபமும் கேட்கப்படுது. முறுமுறுத்த கேட்பாரா? இஸ்ரவேல் ஜனங்கள், நான் நினைப்பேன் முறுமுறுத்தாலும் காலையை கொடுத்து விட்டாரு. முறுமுறுத்தே எல்லா ஆசீர்வாதத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது நிரந்தரம் இல்லை. அந்த முறுமுறுத்து வாங்கினது என்ன ஆகல? நிரந்தரமே கிடையாது. ஆனா ஜெபம் பண்ணி வாங்கின எல்லாமே நிரந்தரம். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லுது, துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவுல ஆசீர்வாதம் பெறாது. சுதந்திரம் துரிதமா கிடைக்கிற ஆசீர்வாதம் முடிவுல சுதந்திரம் அடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த வசனம்.
துரிதமா கிடைச்சா நம்மளுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, அதனுடைய மகிமை மேன்மை நமக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க, என்னை கண்ணோக்கி பார்த்து, உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. உம்முடைய அடியாளை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள். இதுல எத்தனை அடியாள் வருது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 4 அடியாள் சொல்லியிருக்காங்க. வாசிங்களா அந்த வசனத்தை? கீழே பார்த்து வாசிங்க. எத்தனை அடியாள் வருது? 4 முறை சொல்லி இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை, மேல சொல்றாங்க அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்து உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அப்படின்னு சொல்றாங்க. 3 இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பிரேயர் பாருங்க, அவங்க லைஃபுக்கு தேவையானது எல்லாம் அந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து. நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்போம், நீ இப்ப என்ன மறந்துட்ட? நினைச்சாதான் ஒரு ஃபோன் போட்டிருப்பிய. ஆனா இவங்க போயிட்டு எங்க கேட்கறாங்க பாத்தீங்களா? தேவன்கிட்ட சொல்றாங்க, உம்முடைய அடியாளை நீர் மறவாமல் நினைத்து. கர்த்தர் தான் நம்மளை நினைக்கணும். மனுஷன் நினைவுல வர்றதுனால ஒன்றும் ஆக போறதே கிடையாது. மனுஷன் நினைவுல ஆக போறதுனால நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அமெரிக்காவிலலாம் இருக்கலாம். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? கடந்த நாட்கள் ஒரு தம்பி அமெரிக்காவில இருந்து பேசினான், அக்கா ஊழியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா. தம்பி நல்லா போயிட்டு இருக்கு. அங்கே இப்போ என்ன டைம்னு, எங்க பகல்னா, நான் நைட்டு. அப்படியா, இங்க பகலா? அவங்க காலையில உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான். தம்பி தெரிஞ்சவங்க அங்க அமெரிக்கால இருக்கிறனால நம்மளுக்கு ஆக போறது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் பொண்ணு அமெரிக்கால தான் இருக்கா, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால ஆக போறது என்ன நினைக்கவே இல்லையே, ஒரு ஃபோன் கூட இல்லையே. ஆனா அண்ணா சொல்றாங்க, அடியாளை மறவாமல் நினைத்து. அதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நோவாவை அவருடைய குடும்பத்தையும் பேழையில அப்படியே அலைந்து கொண்டு இருக்கும் போது அப்படியே நினைக்கிறார். நோவாவை அவர் மனைவி பிள்ளைகளையும் பேழையில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் கர்த்தர் நினைத்த உடனே காற்றை என்ன பண்றாரு, கட்டளையிடுறார். ஜலம் அப்படியே படிப்படியாய் குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மளை நினைக்கணும். யார் நினைக்கணும்? அந்த இடத்துல அழகா சொல்லி ஜெபம் பண்றாங்க, அடியாரை நினைத்தருளி அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் பிள்ளையை என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஊழியத்துக்கு. எதுக்கா? அதான் கேட்டிருக்காங்க. நான்லாம் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே ஆண் பிள்ளையா இருந்தா இன்னும் ஊழியம் செய்யலாமே. கண்ணன்னு வரும்போதுலாம் நான் அழுவேன். ஆனா அன்று அடிக்கடி சொல்லுவாரு, என் கூட ஆம்பளை பிள்ளையா இருந்தா சுவிசேஷ ஊழியம் சபையில பயன்படுத்திருக்கேன். பெண்களா இருக்கிற உங்களை கொண்டுதான் இதை என்ன பண்ண முடியுது. 11 மீட்டிங் என்ன பண்ணியிருக்கோம் கடந்த நாட்கள்ல. ஆமா, இந்த கைகளால் நிறைய வேலைகளை செய்ய வைத்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா எங்களுக்கு பின்னாலே முன்னாலே நிறைய பெண்களையும் ஆண்களையும் குழுவாய் இணைத்து தேவன் செய்கிறார். என்னுடைய எண்ணம், ஆம்பளை பிள்ளையா இருந்தா இன்னும் 4 இடங்களுக்கு போகலாமே, இன்னும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே அப்படின்னு நான் நினைப்பேன். இவங்க எவ்வளவு அழகா அதைத்தான் கேட்கிறாங்க பாருங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை என்ன பண்ணணுமா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அதை எப்படி சொல்றாங்க, அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மீது என்ன படுவதில்லை, கத்திப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு கண்ணீரும் இவ்வளவு ஜெபமும் யாருக்கு தெரியுமா? அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. யாருக்கு யாருக்கு பண்ணாங்க இவ்வளவு நேரம்? கர்த்தருக்காக. ஆண் பிள்ளை யாருக்கு கேட்காங்க? நான் வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்சு எல்லாருக்கும் ஊசி சுருக்கு சுருக்குன்னு போடுவேன்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. அழகா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை கர்த்தருக்கு என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன். அது தலையின் மீது சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாங்க. இவ்வளோ ஜெபத்தை பண்ணிட்டு ஒரு பொருத்தனை. இவ்வளவு ஜெபமும் ஒரு பொருத்தனை யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல யாரையும் ஜெபம் பண்ண விட்டா என்ன தெரியுமா,
குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னா அப்படியே வரும். வீட்டில் பண்ற ஜெபம் அப்படியே ரிட்டர்ன் இங்கே வந்துடும். எப்படி வந்துடும்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, கணவரை ஆசீர்வதிங்க, தொழில் ஆசீர்வதிங்க, போக்குல வரத்துல கூட இருங்க. ஆனா இவங்க பாருங்க என்ன அழகான ஒரு ஜெபம். அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி அந்த ஆண் குழந்தை யாருக்காக கேட்குறாங்க? கர்த்தருக்காகவே கர்த்தர்கிட்ட என்ன பண்றாங்க? ஆண் குழந்தையை கேட்குறாங்க. சரியான இடத்துல வந்து அழுறாங்க. சரியான விதமா என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ற நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்ன உங்க இயேசு கிறிஸ்து வந்து இப்படி பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார்? நம்ம தேவன் நினைச்சா மேல இருந்தே 30 வயசு நிரம்பினவரா கீழே குதிச்சா ஏற்றுக்கிடவா மாட்டோம். மேல இருந்து ஒரு கல் விழுந்தாலே நம்ம மக்கள் தான் எடுத்து வச்சு கும்பிடுறோமே. இயேசு கிறிஸ்து நான் தான் தேவனை என்ன ஏற்றுக்கிட மாட்டோமா? ஒரு பெண்ணை மேன்மைப்படுத்த கனப்படுத்தும்படியாகவே தேவன் என்ன பண்ணாரு? தாவீதுடைய வம்சத்துல அவர் பிறக்கிறது அவருடைய திட்டம், சித்தம். எங்களுக்கு பைபிள் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க, சாலமோன் மனைவி இடத்துலதான் கிறிஸ்து பிறக்கிறதா இருந்துச்சு. ஆனா சாலமோன் கொஞ்சம் பரிசுத்தத்துல அப்படியே என்ன பண்ணிட்டாரு? மனைவிகள்லாம் கூடி அவருடைய வழிபாடுகள்லாம் வேறுபட்டதுனால இந்த பக்கமா அப்படி வந்து தாவீதின் சந்ததியில தான் பிறந்தாரு. ஆனா ஒரு பெண்ணின் குலத்துல வந்து என்ன பண்ணாரு? பிறந்தாரு. இன்னைக்கு பெண்மையுடைய மேன்மைய நிறைய இடங்கள்ல ஏன் வேதத்திலேயே மறைச்சிருக்கும் பாருங்க. வேதத்திலேயே நிறைய பேருக்கு பேரே இருக்காது. கானானிய ஸ்திரீக்கு பேர் இல்லை, பார்த்துருக்கீங்களா? சமாரிய ஸ்திரீக்கு பேர் இருக்கா? 1/2 மணி நேரம் பேசுவாங்க. யார் கூட? இயேசு கிறிஸ்து கூட 1/2 மணி நேரம் பேசுவாங்க, பேர் இல்லை. ஏன்னா அந்த வேதம் எழுதினவங்க அந்த பெண்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தலை. ஆனா தேவன் அப்படி இல்லை. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், பெண்கள் சபையில பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதே பவுல் சொல்லுவாரு இன்னொரு இடத்துல, ஆண் என்றும் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், என்னடா ஏசப்பாவே நம்மளை பேச வச்சிருக்கிறாரு, நம்மளை ரசித்து ஊழியம் பண்ண வச்சிருக்கிறாரு, அந்த பவுலுக்கு ஏன் போறாம? பவுலுக்கு ஏன் போறாம நினைப்பேன். அதே பவுல் மறுபடி வாபஸ் வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. யோவேல்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என் ஊழியக்காரன் மீதும் அந்நாளிலே என் ஆவியை. நம்ம தான் ஊழியம் செய்ய மாட்டோம் அவருக்கு, ஆனா அவரு அதை ஊத்திட்டாரு. எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? ஆவி ஊற்றப்பட்டது. ஆனா நம்ம தான் என்ன பண்ணல? தேவனுக்காக அண்ணாலை போல அவருக்காக நம்ம என்ன பண்ணல? இவ்வளவு ஜெபமும் யாருக்குன்னா தேவனுக்காக. புரியுதா? தேவனுக்கு ஜெபிக்கிறது தான் தேசத்துக்கு ஜெபிக்கிறது. இன்னைக்கு நம்ம அண்ணாலை போல எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்னா தேவனுக்கு கொடுக்கவும் அவருக்காக நிற்கவும் தான் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கு. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெண்களா. மரியாதை இருந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் போயிட்டு கிருபை பெற்றவளே நீ வாழ்வேன்னு சொல்றாரு. அந்த வாழ்த்துல கேட்டவங்க என்ன பண்ணாங்களாம்? கலங்குனாங்களாம். ஏன்? இந்த தூதன் சும்மாலாம் நம்மளே என்ன பண்ண மாட்டான்? வாழ்த்த மாட்டான். ஏதோ பின்னால நமக்கு வச்சிருக்கிறாப்லன்னு சொல்லி. அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க? இப்படி கிறிஸ்து உன்னிடத்தில் வந்து பிறப்பா. சரி, இந்த அண்ணா அந்த ஒரு ஆண் குழந்தையே தேவனுக்கு கொடுத்ததுனால 1 கொடுத்துட்டு 5 வாங்கிட்டாங்களாம். என்னமா? 1 கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு 5. நம்ம தேவனுக்கு 1 கொடுக்கும் போது அவர் நமக்கு 5 கொடுக்கிறவர். ஆமா, வசனம் சொல்லுது 5 அப்பத்தையும் 2 மீன் அவர் கையில கொடுக்கும் போது 5000 பேருக்கு மேல புருஷர்கள் மாத்திரம் போஷிக்கப்பட்டார்களாம். மீத துணிக்கை 12 கூட நிறைய எடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் ஒரு ஆண் குழந்தை போதும், ஒரு ஆண் குழந்தை எனக்கு போதும்னு சொல்லி அதை கர்த்தருக்கே கொடுத்துட்டாங்க. சிறுமையில, அவமானப்பட்ட நிலைமையில, கண்ணீரின் பாதையில அங்க போய் ஒரு அழகான ஜெபத்தை பண்றாங்க. அப்ப நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னா, நம்ம அழ வேண்டிய இடம் தெய்வ சமூகம். நம்ம பேச வேண்டியது யாருன்னா தேவனிடத்துல நம்ம பேசணும். இன்னைக்கு அதுக்கு இல்லாம ஏதேன் தோட்டத்துல ஒரு அம்மா யார் கூட பேசிட்டு இருந்தாங்க? அங்க கர்த்தரும் இருந்தாரு. ஆனா அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? சர்ப்பத்திட்ட. இன்னைக்கு நம்ம வந்து தேவனிடத்துல பேசாம நிறைய நேரங்கள்ல சர்ப்ப ஆவி பிடிச்ச ஜனங்கள் கூட பேசிதான் இருதயம் கலங்குது. வேண்டாத பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணுது? வருது. தேவனோட பேசினா வேதனையே வராது நமக்கு. பைபிள்ல நம்ம பைபிளும் நாமமும் இருந்தா நமக்கு வேதனை இல்லை. ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், நம்ம அவர் கூட பேசுவார்.
அண்ணால் அதை தான் தெரிந்து கொண்டாங்க. அந்த இடத்துல போய் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிப்போம். 1:15. சரி. அப்படி அல்ல. எங்க நம்ம இருதயத்தை ஊற்றணும் தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில தான் நம்ம இருதயத்தை ஊற்றணும். 12வது வசனம் சொல்லுது, அண்ணால் கர்த்தருடைய சந்நிதியில வெகு நேரம் என்ன பண்றாங்களாம். நம்ம 10 நிமிஷம் பண்ணாலே ஒத்த கண்ணோடி பார்ப்போமா இல்லையா? மணி என்ன இருக்கு, இல்லைன்னா கையில போட்டிருந்தா கையை பார்ப்போம். இப்ப வசதியா செல் எடுத்து பார்ப்போம். எப்படி? ஆனா அவங்களை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். யாரு தெரியுமா? பெண். ஒரு பெண் அண்ணாள் வெகு நேரம் எங்க பண்ணிட்டு இருந்தாங்க? ஆலயத்துல. ஆலயத்துல வெகு நேரம் அவங்க விண்ணப்பம் பண்றத பார்த்துட்டு தான் ஏலி என்ன பண்றாங்கன்னா, இவ நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கா. சாதாரணமா நம்ம அழுதாலே கண் என்ன ஆயிரும், கலங்கிரும் இல்லையா? நல்லா கலங்கிரும். அப்ப அவங்க கண்ணு நல்லா கலங்கி போய் இருந்ததுனால இவர் என்ன பண்றாருன்னா, நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கா. இஸ்ரவேல் ஜனங்கள் பெண்கள் திராட்சை ரசம் குடிப்பாங்க போல தெரியுது. ஏன்னா அந்த கிதியோன் அம்மாட்ட போய் தூதன் என்ன சொல்றாரு, சிம்சோன் அம்மாட்ட போய் தூதன் என்ன சொல்றாரு, திராட்சை ரசமோ ஏதோ நீ சாப்பிடாத, அந்த பிள்ளை பரிசுத்தமான பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துலயும் ஏலி என்ன சொல்றாரு, நீ என்ன வெறித்து இருக்கிற. அவங்க சொல்றாங்க, நான் பேலியாளின் மகள் அல்ல, அப்படி நினைக்கவே வேண்டாம். நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதுனால என்னுடைய கண்ணும் என்னுடைய முகமும் இப்படி இருக்கு. அப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. அண்ணால இருந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? ஆலயத்தை விட்டு அவங்க என்ன பண்ணல, போகவே இல்லை எங்கேயும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல 3 நேரம் ஆலயத்துல தான் இருப்பேன். காலையில கொஞ்ச நேரம் உட்காந்து சின்ன பிள்ளைங்களை வழி நடத்துவோம், ஸ்கூல் பிள்ளைங்களை. மத்தியான வேலை கூடி ஜூம் பண்ணுவோம். சாயந்தரம் வேலை ஆலயத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. அப்பெல்லாம் ரொம்ப ஒரு விதமான ஒரு ஆத்ம தாகம். யாராவது வந்தா பிடிச்சி வச்சு ஜோம் பண்றது, நீங்க யாரு என்ன விசாரிச்சு உட்கார்ந்து வச்சு ஜோம் பண்றது. இப்படியே ஆலயத்துல இருக்கிறதுனால எனக்கு ஒரு பையன் என்ன பேர் வச்சிருந்தானா, கோவில் அம்மானி பேர் வச்சிருந்தான் எனக்கு. அப்ப என்ன அந்த பையன் இப்படி கூப்பிடுறான்னு அந்த பையனுடைய அம்மா சொல்றா, உங்களை எப்பவும் கோயிலே பாக்குறாங்கல்லக்கா, அதனால உங்க பேர் கோயில் அம்மாவாம். ரொம்ப அழகான பேரா இருந்துச்சு. அண்ணால் அதே போலதான் ரொம்ப நேரம் ஆலயத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஜெபித்து இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எந்த இடத்துலயாவது ஆண்களை வீட்டை கட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ அண்ணால் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க. அவர் சொல்லிட்டாரு, நம்மளுக்கு குழந்தை இல்லை, என்ன 10 பிள்ளைக்கு சமமா நீ என்ன பண்ணு. அவரே சொல்லிட்டாரு, வீட்டுக்காரே சொல்லிட்டாரு, 10 குமாரருக்கு நான் சமம் அல்லவான்னு சொல்லி. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, அவங்க போய் ஜெபம் பண்ணி அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் அண்ணால நினைத்தார். இன்னும் ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று 2 இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க. 5:6 சொல்லியிருக்கு, வாசிங்க. அண்ணால் கொடுத்தார். 6 சரி, 2 இடத்துல சொல்லியிருக்கு கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார்னு சொல்லி. அவங்க இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனால அடைத்தது திறந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா அடைப்பட்டது திறக்குமா? சொல்லணும், அறிக்கை பண்ணணும். இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி ஜெபித்தா உங்களுக்கு விரோதமா அடைத்து இருக்கிறதெல்லாம் திறக்கப்படும். உங்களுக்கு விரோதமா திறந்து இருக்கிறதெல்லாம் அடைக்கப்படும். தீர்க்கதரிசி
இந்த ஜெபம் எதற்குன்னா கர்த்தர் அடைத்ததை திறக்கிறதுக்கு. இந்த உலகத்துல கர்த்தர் அடைத்ததை திறக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலும் கூடாது. வசனம் சொல்லுது, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். அவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாரும் பூட்ட முடியாது. ஆனா இந்த பெண் அண்ணாள் பண்ண ஜெபத்துல திறந்துச்சு பாருங்க. வசனம் கொண்டு வந்தாச்சா? புரிஞ்சுச்சா? என்னதான் இந்த அக்கா அண்ணால போட்டு பிள்ளை இல்லாத மேட்டரை பேசிட்டு இருக்காங்க அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஒரு பெண்ணுடைய ஜெபம் திறக்கும், ஒரு பெண்ணுடைய ஜெபம் அடைக்கும். லேசான ஆட்கள் கிடையாது நம்மலாம். ஆனா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். வேதத்துல உட்கார்ந்து ஒரு மாசம் நல்லா பெண்களை எடுத்து தியானிச்சு பாருங்க. பெண்கள் ஆண்களுக்கு இணையா செய்யறாங்க. நியாயாதிபதியில அந்த தெபரால கூப்பிடுறாரு போருக்கு. எங்க பெண்கள் போருக்கு போவாங்களா? கல்லறை தோட்டத்துக்கு பெண்கள் தனியா போவாங்களா? மரியாள் போறாங்க. கல்லறைக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். நம்ம போவோமா? நான் வரும்போது தான் பாஸ்டமா பெருமையா சொல்லிட்டு வந்தேன். பாஸ்டமா பாவடா, இவ்வளோக்குள்ள கல்லறை தோட்டத்துல கொண்டு பாஸ்டர் எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. எங்க பாஸ்டமா ஒத்தைக்கு இருக்கணும் பாவம்னு சொல்லிட்டு வரேன். நான் உண்மையில அப்படிதான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு தியானிக்கும் போது மரியாதை என்ன பண்றாங்க? ஏசு கிறிஸ்து கல்லறை பார்த்துக்கிட்டு எப்போ? நடு ராத்திரியில விடிய காலம் எழுப்பி நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். வீட்டுக்குள்ள ஏசி போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? தூப வர்க்கங்கள்லாம் இடிச்சு எடுத்துக்கலாம். யார் மேல? அவர் மேல இருந்த அன்பு. தூங்க விடல, இருட்டு தெரியல, பயம் தெரியல. அவரை எப்படியாவது பார்க்கணும். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் எங்க வைத்தீங்க? நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். அவர் நேத்தா பிறந்திருக்கிறாரு. நேத்தா பிறந்தாரு இயேசு கிறிஸ்து. மரித்த ஒரு ஆளை அடக்கம் பண்ணா எப்படி எடுக்க முடியும்? கடந்த நாட்கள் எங்க அப்பா மரித்து போனாங்க. 2 நாள் வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம், எடுக்க முடியாது. ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க, அவரை எங்க வைத்தீங்க? நான் எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்றாங்க. பெண். ஒரு ஆண் சொன்னா கூட தோல்ல தூக்கி போட்டு போவாயா? பெண் சொல்றாங்க. அப்போ பெண்ணுடைய காரியங்கள் வேதத்துல மறைந்து இருக்கிறது. அது நீங்க தான் என்ன பண்ணணும்? தேடி பார்க்கணும். இந்த அண்ணாள் ஜெபிக்கும் போது திறந்தது. அதுக்கு பிறகு அவங்க துக்கமாவே இல்லையா, ஊற்ற வேண்டியதை ஊத்திட்டாங்க. இங்க துக்கமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு அம்மா உட்காந்து உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை இல்லை. கர்த்தர் ஏன் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்த்து கொடுத்தாருன்னா அந்த அம்மா திட்டிகிட்டே இருந்திருப்பா. எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கு. உன் புத்திக்கு தான் ஒரு பிள்ளையும் இல்லை. வேற 2 பொம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை நீ குறை சொல்லணும் உலகம். 2 ஆம்பளை பிள்ளை இருந்து பொம்பளை பிள்ளைன்னா உன் புத்திக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்க. அதை 2ஐயும் சேர்த்து கொடுத்துட்டாரு அண்ணாளுக்கு. ஆமென். 2 பிள்ளையும் கொடுத்துட்டாரு. அப்படியே தியானிக்கும் போது இந்த அண்ணாளுடைய ஜெபம் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அண்ணாள் ஒரு ஆலயத்துக்கு போனாங்க, ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணாங்க. இல்ல, அவங்க அடைத்ததை, இது கர்த்தர் அடைத்ததை அவங்க திறந்தாங்க. சரி, அப்போ அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நிறைய காரியம் நம்ம தியானிக்கலாம். ஆனா நம்மளுக்கு நேரம் போகுது. ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஆரம்பத்திலே அந்த நேரத்தை கழிச்சிட்டோம். இப்போ அந்த அண்ணாளை குறித்து நான் நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு, அது அவங்க ஒரு அசட்டையா நினைக்கல. பொறுப்பா கொண்டு எங்க விட்டாங்களாம்? ஆலயத்துல விட்டாங்களாம். வலி செலுத்தி கொண்டு பிள்ளையை கொண்டு விட்டாங்களாம். வருஷந்தோறும் போய் பிள்ளையை பார்ப்பாங்களாம். அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு கொடுக்கிற பிள்ளையை எங்க தெரியுமா விடணும்? ஆலயத்துல. யாத்திராகமத்துல மோசை தூக்கி நதி நடுல போடும்போது அந்த பிள்ளையை எடுத்து பார்வோன் குமாரத்தி சொல்றா, இது எனக்காக வளர்த்திடு. அப்ப ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் கொடுக்கிறது கர்த்தருக்காக தான். அப்ப அந்த கொடுத்த பிள்ளைய உனக்கென்று கொடுப்பேன்னு சொன்னதை அவங்க நிறைவேற்றினாங்க. பொருத்தனை என்ன பண்ணாங்க? அவங்க நிறைவேற்றினாங்க. கொண்டு தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்ணாங்க? கொண்டு விட்டாங்க. இன்னும் ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு சமயம் இல்லாததுனால இன்னும் ஒரு பெண்ணை குறித்து, மரியாளை குறித்து தான். இந்த வேதத்துல எனக்கு பிடிச்ச ஒரு நபர் யாருன்னா மரியாள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க.
லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த அண்ணாவை போல இந்த மரியாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எந்த ஒரு இடத்துலையும் ஆண்களை குறித்து நல்ல பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று இந்த வேதத்துல சொல்லப்படலை. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஆனா பெண்ணை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை என்ன பண்ணலாம், தெரிந்து கொண்டாள். நீங்க அங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல இயேசு கிறிஸ்துவ சீசர்களும் வரும்போது யாரும் ஏற்றுக்கிடல, மார்த்தாளை ஏற்றுக்கிட்டாங்க. மார்த்தாளை ஏற்றுக்கிட்டாங்க. உள்ள கூட்டிட்டு போயாச்சு. தடபுடலா எல்லாம் நடக்கு. இயேசு கிறிஸ்து ரொம்ப மீன் பிரியர் இல்லையா? அப்படிதானே? ஆமா, மீன் எல்லாமே அங்க நடக்கு. வேதத்துல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கும், முன்தொடை. இந்த ஆசாரிய ஊழியம் செய்யறவங்களுக்கு முன்தொடை கொடுப்பாங்களாம். பின்தொடை ஏன் கொடுக்க மாட்டாங்க? முன்தொடை ஏன் கொடுப்பாங்க, பின்தொடை ஏன் கொடுக்க மாட்டாங்க? பின்தொடையில மட்டன் ஜாஸ்தியா இருக்காது, அதனால முன்தொடையில நல்லா பல்கா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, முன்தொடைய அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு நீங்களும் கொடுத்துடணும். என்ன முன்தொடைய எங்க போதகருக்கு கொடுத்துடணும், முன்தொடைய. ஆமா, சரி. அப்போ இங்க அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாங்களாம். சமையல் பக்கமே என்ன பண்ணல போல. எங்க அக்கா அடிக்கடி சொல்லுவா, எனக்கு மட்டும் தான் மார்த்தாள் வேலை. கன்வென்ஷன் வந்தாலே அப்படிதான் சொல்லுவாப்புல, எனக்கு மட்டும் தான் மார்த்தாள் வேலை. என்னால வசனம்லாம் கேட்க முடியல. ஏன்னா ஊழியக்காரங்க தான் சாப்பிட்றதுக்கு அக்கா தானே பார்க்கணும். நான் இங்கே நிற்பேன், அங்கே சமையல் அங்கே அக்கா பார்ப்பாங்க. அதனால அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க. அப்போ இங்க வசனம் சொல்லுது, மார்த்தாள் மரியாள் எனப்பட்டவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துட்டு சும்மா இருக்கல, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இந்த மரியாள் லாஸ்ட் வரை இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை விடவே இல்லை. தொடங்கினவங்க பாதத்திலேயே தான் என்ன பண்றாங்க, முடிக்கிறாங்க. அவர் இந்த பூமியில் இருக்கும் போதும் அவர் பாதத்தை விடல, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போதும் அவர் பாதத்துல தான் என்ன பண்றாங்க, அமர்ந்திருந்தாங்க. இப்ப இந்த மரியாளும் மார்த்தாளும் ஒரு வீட்டுல இருக்கிற சகோதரிகள். இது யோவான்ல ஒரு காரியம் நடக்கு. நம்ம அதுதான் இன்னைக்கு தியானிச்சுட்டு அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். யோவான்ல என்ன காரியம்னா, யோவான் 11:21 வாசிங்க. என்ன அழகா சொல்றாங்க, கரெக்ட் தானே? இது யார் சொல்றா? மார்த்தாள். யோவான் 11:21 மார்த்தாள் என்ன சொல்றாங்க, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் அப்படின்னு மார்த்தாள் சொல்றாங்க. அடுத்து மரியாள் எப்படி சொல்றாங்கன்னு நம்ம அதை பார்க்க போறோம், சரியா? அதே யோவான் 11:32 மரியாள் எப்படி சொல்றாங்க பார்ப்போம், வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். என்ன வித்தியாசம்? ரெண்டோரும் ஒரே வார்த்தை தானே சொன்னாங்க. அதுல என்ன வித்தியாசம் வந்துச்சு? இவங்க பேசிக்கிட்டே வராங்க. யாரு? மார்த்தாள் பேசிக்கிட்டே வராங்க. ஆண்டவரே, உயிர்த்தெழும் போது நடக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் மரியாள், அவர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார்னு சொன்ன உடனே தீவிரமாய் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, காலில் தான் ஃபர்ஸ்ட் விழுறாங்க. ரெண்டாவது தான் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீர் இங்கே இருந்தால். கிரியைகள், தேவனுக்கு கிரியை ரொம்ப முக்கியம். இவங்க அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா மரியாள் என்ன பண்றாங்க, காலில் விழுந்துட்டு தான் அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. அந்த வார்த்தையை மார்த்தாள் கேட்கும் போது அந்த வார்த்தைக்கு பவர் இல்லாம போச்சு. ஆனா மரியாள் கேட்கும் போது அந்த வார்த்தையில பாருங்க, காலில் விழுந்துட்டு கேட்கிறாங்க, நீர் இங்க இருந்தால் என் சகோதரன்
ரெண்டு பேரும் ஒன்னாதான்ப்பா கேட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்னாதான் கேட்டாங்க. ஆனா அவங்க கிரிய கீழே குனிந்து அவர் காலில் விழக்கூடிய ஒரு தருணம். உடனே இயேசு கிறிஸ்து கலங்கினதாக நமக்கு அடுத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வரைக்கும் மார்த்தாள் பேசும்போது அவர் அழல, மரியாள் பேசும்போது என்ன பண்ணிட்டாரு, அழுதுட்டு அவனை எங்க வச்சீங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம யாரா இருக்கணும்? மார்த்தாளா இருக்கணுமா, மரியாளா இருக்கணுமா? அங்க பார்த்தோம் நம்ம அண்ணாலா தான் இருக்கணும், பெண்ணினாலா இருக்கக்கூடாது. நம்ம அண்ணாலா இருக்கணும். நம்ம அழுகிற இடம் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். தேவனிடத்துல போய் தான் நம்ம பேசணும், விண்ணப்பம் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மரியாள் அந்த பாதத்துல விழுந்தாங்கன்னு சொல்லி 12:2 சொல்லுது. யோவான் 12:2 பாருங்க. 12:2 அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரு அவருடனே கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு அவருடைய பாதத்துல என்ன பண்ணாங்களாம். விருந்துக்கு வந்தாலும் அவர் பாதம் தான், விருந்துக்கு வந்தாலும் அவருடைய பாதம் தான். வீட்டுக்கு விருந்துக்கு 2 இடம் நம்ம பார்த்தோம். லூக்காவில் ஒரு இடத்த பார்த்தோம், யோவான்ல ஒரு இடத்த பார்க்கணும் இல்லையா? அப்ப அந்த அவங்க வீட்டுல துக்கம் நடக்கும் போதும் அவருடைய பாதம் தான். நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? நாமளும் இப்படிதான் இருக்கணும். சந்தோஷமான காரியமா இருந்தாலும் முதல்ல யாருக்கு இடம் கொடுக்கணும்? இயேசுக்கு தான். துக்கமான காரியமா இருந்தாலும் யாருக்கு இடம் கொடுக்கணும்? இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும்போது நம்ம சொந்தக்காரன் அன்னைக்கு தான் கல்யாணம் வச்சிருப்பான். இங்கே பாஸ்டரமாவும் பிள்ளைங்க தான் பாட்டு படிக்கணும். நீங்க எல்லாம் மொழியில போயிருவீங்க. நான் பார்த்துருக்கேன், எங்க சர்ச்சில் பார்த்ததுனால சொல்றேன். போன மாசம் கூட எங்க ஐயர்வாள் சொன்னாரு, நான் தனியா உட்காந்து கையை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நல்ல நாள்னு குறிச்சு கொடுக்குறவன் என்ன பண்றான், குறிச்சு கொடுத்துட்றான். ஞாயிற்றுக்கிழமை தாண்டே நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கு போட அவ்வளவு கல்யாணத்துக்கு. இப்போ வசனம் அழகா சொல்லுது, தன்னுடைய சகோதரன் இறந்த போதிலும் அந்த இயேசுனுடைய பாதத்தை அவங்க விடவே இல்லை. சூழ்நிலை எப்படி மோசமா இருந்த போதிலும், அதே நேரம் அவங்க வீட்டுல விருந்து நடக்கும் போதும் அவருடைய பாதத்தை அவங்க என்ன பண்ணல, விடல. மார்க்ல 16 அதிகாரம் 9 வசனம் சொல்லுது, இந்த மரியாளுக்கு தான் முதல் அவர் என்ன பண்ணாராம், தரிசனமானார். இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவருடைய கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்கள் போய் அந்த செய்தி அறிவித்தாள். ஒரு சுவிசேஷியாவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நீங்க சபையில என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க எழும்பணும். நான் கேள்வி கேட்கும் போது வேதத்துல கொஞ்சம் அப்படியே நீங்க இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. வேதத்தை நல்லா வாசிங்க. ஓரளவு எல்லாரும் படிச்ச முகமா தான் எனக்கு பார்க்க தெரியுது. நாங்க பைபிள் வாசிக்கக்கூடிய அளவுல என்ன பண்ணல, படிக்கவே இல்லை. சூழ்நிலை அப்போ நாங்க வாழ்ந்த நாட்கள்ல படிப்பு இப்படி இல்லை எங்களுக்கு. ஆனா இந்த நாட்கள்ல படிக்காத பிள்ளைகளே இருக்க முடியாது. எதை படிக்கிறோமோ இல்லையோ வேதத்தை நல்லா படிங்க. அதுல நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. எதுல நித்திய ஜீவன் இருக்கான்? வேதத்துல. அப்படியே கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு என்ன பண்ணிடணும், பதில் சொல்லிடணும். இப்போ வேற ஒரு கேள்வி கேட்டிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம், நிறைய பதில்கள் எழுதி வந்திருக்கும். வேதத்துல வளரணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், பைபிளை நல்லா வாசிங்க. அதுக்கு நீ ஒரு குரூப்பை என்ன பண்ணுங்க, ஏற்படுத்துங்க. நாங்கள் அப்படி ஒரு குரூப்பை வச்சிருக்கிறோம் எங்கள் ஊழியத்தில். எழுப்புதல் ஜெப வாசிப்புன்னு ஒரு வருஷம் முடிச்சிட்டோம். ஒரு வருஷம் முடிச்சுட்டு இப்போ 2வது வருஷம் 3வது மாதம் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் இருக்கும், ஒரு 100க்கு கொஞ்சம் கம்மியாக. போன வாட்டி வெறும் 30க்கு உள்ளதாக இருந்தோம். இந்த வாட்டி நிறைய பிள்ளைங்களை என்ன பண்ணியாச்சு, சேர்த்தாச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேதத்தை அழகாக படிக்கிறாங்க.
நீங்களும் வேதத்தை என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். அவன் தேவனுடைய பாதப்படியில் காத்திருந்து வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம்? பல பல வேலை செய்யறதுனால என்ன பண்ணாங்களா? அது வாசிச்சுமா 38 2வது வசனம். மார்த்தாள், மரியாள் இல்ல, மார்த்தாள். லூக்கா 10:40 வாசிங்க. மார்த்தாளும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரன் என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இந்த அம்மா பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு பொறுக்கல. என்ன சொல்றாங்க? நான் தனியா வேலை செய்யறேன், என் தங்கச்சி என்ன பண்ணுங்க. பற்பல வேலை செய்யறதுனால அவங்க என்ன பண்ணாங்களா? கவலைப்பட்டு கலங்குனாங்களாம். தேவன் அழகா சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள். நம்மளாம் நல்ல பங்கு. யாரு பக்கத்துல சொல்லுங்க, நல்ல பங்கு. நம்ம யாரு? நமக்கு அப்படிதான் ஒரு பேரை தேவன் கொடுத்திருக்க. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவனால மாத்திரம்தான் நமக்கு நல்ல பங்கு கொடுக்க முடியும். குடும்பத்துல கொடுத்தாலும் சரி, வெளியில கொடுத்தாலும் சரி, நமக்கு என்ன இருக்காது? நல்ல பங்கு கொடுக்க முடியாது. கொடுப்பாங்க, ஆனா தேவன் அளவுல நமக்கு கொடுப்பாங்களான்னா இல்ல. தேவன் தான் நமக்கு நல்ல பங்கு கொடுக்க முடியும். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, தேவனுடைய பாதப்படியில் இருப்பது நல்ல பங்கு, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது நல்ல பங்கு. அது அப்படிதாங்க சொல்லியிருக்க. அந்த பங்கு அவங்க விடவே இல்லை. அவர் மரிக்கும் வரையிலும், சிலுவையில தொங்கும் வரையிலும். லூக்கா 7 சொல்லுக்கு பின்னால ஊழியம் செஞ்சிருக்காங்க. அந்த 16 நம்ம வாசிக்கும் போது சீசர்களுக்கு போய் சொன்னது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்னது யாரு? ஒரு பெண் எங்க போக கூடாதோ தேவனுக்காக அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? போயிருக்காங்க. நாங்க இந்த கன்வென்ஷன் நடக்கும் போது நிறைய காரியங்களை சந்திப்போம். நான் உடனே ஆண்டவர்கிட்ட மனசுல சொல்வேன், எல்லாம் உங்களுக்காக தான். எல்லாம் நிறைய அவமானங்கள் பட்டிருக்கோம். அப்போ உடனே மனசுல சொல்வேன், எல்லாம் உங்களுக்காக தான். எப்படி அண்ணால் சாகுவேல ஒப்பு கொடுத்தாங்களோ உங்களுக்குன்னு சொல்லி, அதே போல நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவேன். இதுவும் உங்களுக்காக தான். அதே நேரம் கணம் கிடைக்கும் போது என்ன சொல்வேன்? இதுவும் உங்களுக்கு தான், அதுவும் உங்களுக்கு தான், இதுவும் உங்களுக்கு தான். அப்படிதான் சொல்லுவேன். எப்பவுமே அப்படிதான் சொல்ற ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அப்போ தேவன் நமக்கு ஒரு நல்ல பங்கை கொடுத்திருக்கிறார். உங்க சபையில இந்த வருஷம் என்ன வாக்கு தத்துவம் எனக்கு தெரியல. வருஷமா என்ன வாக்கு தத்துவம்? கண்மலை யாரு? கர்த்தர். அவருக்குள்ள இருக்கிற தேனினால் உங்களை என்ன பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் இது இந்த கண்மலை தேன்ல திருப்தி ஆகுங்க. அப்புறம் உலக பிரகாரமான எங்களுக்கு எங்களுடைய ஊழியத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வசனம், வாக்கு தத்த வசனம் என்னன்னா, என் பார்வையில நீ அருமையானபடினால் கனம் பெற்றார். கனத்தின் ஆண்டுன்னு சொன்னார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இது என்ன ஆண்டு தெரியுமா? கனத்தின் ஆண்டு. இதுக்கு முன்னால நீங்க கனவீனப்பட்டிருக்கலாம், ஆனா இந்த ஆண்டு என்ன ஆண்டா? ஒருவேளை சூழ்நிலை ஒரு மாதிரி அவமானம் பாடுகள் மாதிரி போய்கிட்டு இருக்கும், ஆனா அது கனத்தின் ஆண்டு. ஏதாவது சொல்லும் போது அன்று சொல்லுவாரு, ஏய் சும்மா இது கனத்தின் ஆண்டு. என்னாண்டு? என்னாண்டவரை எப்படி போயிட்டு இருக்கு? அமைதியா இருக்குது. கனத்தின் ஆண்டு, கனப்படுத்துகிற ஆண்டு. தேவ பிள்ளைகளை, ஊழியம் செய்கிறவர்களை தேவன் இந்த ஆண்டு கனப்படுத்துகிற ஒரு ஆண்டு. உங்க சபையை கனப்படுத்துவார். சபையின் குடும்பங்களை என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். ஊழியம் செய்கிற போதகரை என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். ஊழியக்கார அம்மாவை என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவாங்க. பிள்ளைகளை கனப்படுத்துவாங்க. உங்களை குடும்பமாய் கர்த்தர் கனப்படுத்துவாங்க. இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பா அமைகிறதுக்கு யாரெல்லாம் தோள் கொடுத்தீங்களோ உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். யாரெல்லாம் முழங்கால நின்னீங்களோ, ஜெபிச்சீங்களோ, எல்லாத்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். அதுக்குதான் இந்த கூட்டம். வீட்டுக்குள்ள இருந்தா யாருப்பா வந்து உங்களை கனப்படுத்த போறா? அத ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சு தேவன் என்ன பண்றாரு? ஆமா, கனப்படுத்திட்டாரு. கனப்படுத்துவார்ல, கனப்படுத்திட்டார். என் பார்வைக்கு நீ அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்ற. சரி, கர்த்தர் இன்றைக்கு இந்த பெண்கள் கூடுகையில 2 பெண்களை குறித்து பார்த்தோம்.
நேரம் இருந்தால் இன்னும் நிறைய பெண்களை பார்க்கலாம். ஆனால் தேவன் பேச சொன்னது இந்த 2 பெண்களை குறித்து தான். ரொம்ப ஆழமாக என்னால் போக முடியல, ஏன்னா டைம் நமக்கு இல்லை. இனி உங்களுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, சாப்பாட்டுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குன்னு பாஸ்டர்மா சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், என் வழியை நான் என்ன பண்ணுறேன், விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே நம்ம கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ணலாம், அவரை நோக்கி பார்ப்போம். அப்ப அந்த ஆண்டுல நான் அண்ணால போல ஜெபிக்கணும், அண்ணால போல உங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நீங்க அவருக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு அவர் 5 திருப்பி கொடுப்பார். நீ கொடுக்க போறது 1 தான், நீ கொடுக்க போறது 1 மணி நேரம் தான். ஆனா அவர் உனக்கு பல மணி நேரம் கிருபைகளை தருவார். ஆமென். அவர் சொல்றார் சீசர்களை பார்த்து, 1 மணி நேரம் என்னோடு ஜெபிக்க கூடாதா? அண்ணால் 1 கொடுத்து 5 பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு வந்திருக்கிற பெண்களாகிய நீங்கள் தேவனுக்கு எந்த இடத்துலலாம் 1 சிறப்பாய் கொடுத்தீர்களோ இன்றைக்கு அதில் ஒரு 5 நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். தேவன் அப்படித்தான் உங்களை அனுப்புகிறார். என் தேவன் எந்த ஒரு பாத்திரத்தையும் வெறுமே அனுப்புகிறவர் அல்ல. சங்கீதம் 23 சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வந்த ஒருவரை வெறுமையா விட்டுறாதீங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த கனத்தின் ஆண்டு உங்க பிள்ளைகளை கனப்படுத்துங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல கனம் உண்டாகட்டும், கனப்படுத்துவீராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே இந்த நாட்கள்ல உங்களுக்காக யாரெல்லாம் 1 கொடுக்கிறார்களோ அவ்வளவு ஜனங்களையும் கனப்படுத்தி அனுப்புங்க. ஆமென். சபையின் பெண்களை கனப்படுத்துங்க, குடும்பங்களை கனப்படுத்துங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் கனமுண்டாயிருக்க நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஒரு மொர்தெகாய்க்கு ராஜா ஒரு கனத்தையும் மேன்மையும் கொடுத்தாரோ அப்படியே இந்த சபையின் போதகருக்கும் அவங்க மனைவி பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு கனத்தையும் மேன்மையும் இந்த நாட்கள்ல கொடுத்து இந்த சபையை கர்த்தர் வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இது ஆரம்பம், இந்த நாள் இது ஆரம்பம். இதே போல 1000 நாட்கள் நாங்கள் தேவனை தியானித்து ஒரு பெண்கள் கூடுகையில இன்னும் நாங்கள் மகிழ்ந்து களிக்குறை எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீதம் உள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.